ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் வீடியோஸ் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப்பில் அவைலபிளாக இருக்குது அட் அ லோ ப்ரைஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு வரி விட்டு விட்டு எழுதுங்க. எப்படி சொல்லலாம்? Write on every other line. இல்லனா write on alternate lines. இது சரியா தப்பான்னு சொல்லு. Say whether it's right or wrong. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. Tell me whether it's right. அதாவது இது சரியான்னு சொல்லு. ஹோம்வொர்க் முடிக்காம வராதீங்க. Don't come without completing the homework. வட்டமா நில்லுங்க. Stand in a circle. இல்லனா create a circle. நான் சொல்றத எழுதுங்க. Write what I say. Write what's on the board. போர்டில் இருக்கிறத எழுதுங்க. நான் வாசிக்கும்போது புத்தகத்தை பாருங்க. Look at the book as I read. இல்லனா look at the book while I read. Look at the book when I read. எது வேணா நீங்க சொல்லலாம். எழுதி முடிச்சாச்சா? Finished writing. கிராமட்டிக்கலாக நீங்கள் ரிட்டனில் எழுதும்போது have you finished writingனு நம்ம சொல்லணும். பட் ஸ்போக்கனில் ஃபினிஷ்ட் ரைட்டிங் போதுமானது. அதை என்னன்னு சொல்லுவோம்? வாட் இஸ் இட் கால்ட்? இல்லைனா வாட் டு வி கால் இட்? இல்லைனா வாட் டு யூ கால் இட்? எது வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி தொலைஞ்சிச்சு? ஹவ் வாஸ் இட் லாஸ்ட்? கத்துறதை நிறுத்துங்க. ஸ்டாப் ஷவுட்டிங். ஸ்டாப் டாக்கிங். பேசுறத நிறுத்துங்க. ஸ்டாப் லாஃபிங். சிரிக்கிறத நிறுத்துங்க. கிறுக்காதீங்க. டோன்ட் ஸ்கிரிபிள். அவசரத்தில் கிறுக்காதீங்க. டோன்ட் ஸ்கிரிபிள் இன் அ ஹரி. அவற்றை வரிசையாக எழுதுங்க. வரிசையாக எப்படி சொல்லலாம்? ரைட் them இன் ஆர்டர். இதையே நீங்கள் ஒரு நிறைய திங்ஸ் வச்சுட்டு வரிசையாக அதை வைங்கன்னு சொன்னீங்கன்னா கீப் them இன் ஆர்டர், இல்லைன்னா புட் them இன் ஆர்டர். அது பார்க்க எப்படி இருக்கும்? வாட் would it look like? எப்படி இருக்குன்றதுக்கு பதிலாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் does it look like? எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வாட் did it look like? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லி கொடுக்கும்போது சரியாக கவனிங்க. எப்படி சொல்லலாம்? Listen properly when I teach. Listen carefully when I teach. எது வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். தமிழ் வாசிக்க ரொம்ப கஷ்டப்படுறான். எப்படி சொல்வீங்க? He finds it very difficult to read Tamil. இப்போ நீங்கள் அந்த தமிழ்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேறு லாங்குவேஜ், ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் சொல்லி கொடுக்கறத புரிஞ்சிக்க கஷ்டப்படுறான். இது எப்படி சொல்லலாம்? He finds it difficult to understand what I teach. What I teachக்கு பதிலாக what is being taught இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். He finds it difficult to understand what is being taught. சொல்லி கொடுக்கறத புரிஞ்சிக்க கஷ்டப்படுறான். 5 பேரா குரூப்பாக உட்காருங்க. Sit in groups of 5. ரொம்ப சிம்பிள். Sit in groups of 5. இல்லைனா make groups of 5. 5 பேரா குரூப்பாக பிரிஞ்சுக்கங்க, உருவாக்குங்க. கவனிக்கலைன்னா நான் சொல்கிறது புரியாது. தமிழில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் இங்கிலீஷில் பாருங்கள். You won't understand what I say if you don't listen.
புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? Is there anyone who didn't understand? Is there anyone யாராவது இருக்கீங்களான்னு அர்த்தம். Who didn't understand புரியாதவங்க யாராவது. முதல்ல கவனிங்க, அப்புறம் எழுதலாம். How do you say that? First listen, then you may write. யாராவது பதில் கண்டுபிடிச்சீங்களா? Did anyone find the answer? Past tense, so did use பண்ணிருக்கோம். பதில் கண்டுபிடிக்க முடியுமா? Can you find the answer? இதையே நெகட்டிவா கேட்டீங்கன்னா can't you find the answer? பதில் கண்டுபிடிக்க முடியாதா? எது சரியான பதில்னு கண்டுபிடிங்க. எப்படி சொல்லலாம்? Find out which one is right. ரொம்ப சிம்பிள். Find out which one is right. எது சரின்னு நீ நினைக்கிறியோ அதை எழுது. Write down what you think is correct. Write down what you think is correct. இல்லனா write which you think is right. எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவன் சொல்லியும் கேட்கலனா என்ன பண்றது? ரெண்டு விதங்கள சொல்லலாம். What to do if he doesn't listen even after telling. இன்னொன்னு, what if he still doesn't listen? உனக்கு ரொம்ப பிடிச்சத சொல்லு. Tell me which you like much. Tell me your favorite. Tell me what you like most. எது வேணா பயன்படுத்தலாம். வீட்டுக்கு போன உடனே ஸ்கூல் யூனிஃபார்ம் மாத்துங்க. Change out of school uniform once you reach home. சில வார்த்தைகளுக்கு ஒன்றுக்கும் மேல அர்த்தங்கள் இருக்கு. Some words have more than one meaning. படத்தை பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. Look at the picture and answer. அவன் எடுக்கிறத யார் பார்த்தது? Who saw him taking? அவன் எடுக்கிறத நீ பாத்தியா? Did you see him taking? நாளைக்கு தான் சப்மிட் பண்ண கடைசி நாள். Tomorrow is the last day of submission. புத்தகத்தை மூடி வச்சிட்டு நான் சொல்றத கேளுங்க. Close your books and listen to me. நாம சத்தமா சொல்லலாமா? Shall we say aloud? ஏல தொடங்குற வார்த்தைகளை சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? Tell me the words that start with A. கவனிங்க. Tell me the words that start with A. நாம சத்தமாக சொல்லலாமா? Shall we say aloud? நான் உன்னை வீட்டில் விடுறேன். I will drop you at your home. Okay viewers, thank you for watching my channel. ஏற்கனவே நான் சொன்னது போல என்னுடைய சேனலில் 300+ வீடியோஸ் PDFல அவைலபிளாக இருக்குது at a low price. ஸோ நீங்கள் விரும்புகிறதா இருந்தால்